இதத்தான் இந்த டைலாக்கா தான் என்னோட வீடியோல நானும் யூஸ் பண்ணியிருந்தேன். கடைசி நாட்கள் நெருங்கியாச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளவே ரோஸ்ட் கொடுத்து யாரையா திருத்த போறாங்களா என்ன? அப்படி திருத்தி என்ன நடக்க போகுது? இதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள டாஸ்கே இருக்க போறது இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதுக்கு இன்னொரு ஆன்சர் நானே கொடுத்திருந்தேன். கண்டிப்பா திருத்த ட்ரை பண்ண மாட்டாங்க, பட் அவங்களுக்கான தப்பு எடுத்து சேதனை கண்டிப்பா பேசுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே சேதனை அவங்களுக்கான டைலாக் எடுத்து ரொம்ப தெளிவா வைக்கிறாப்ல. ரொம்ப பெருமையா இருக்கு நண்பர்களே, ரொம்ப பெருமையா இருக்குது. முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அண்ணன் அடிக்கடியில வீட்டுக்குள்ள இருக்க பூரா பயிலுமே நோ எங்களுக்கு அந்த டிக்கெட் ஃபினாலே வேணாம், நான் வீட்டுக்கு கூட நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கதற போறானு. அந்த லெவலுக்கு கேள்விகள் தரமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கேள்விகள் தரமா இருக்கும். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இந்த குறும்படங்கள் பிளா பிளா சம்திங் அந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தோணுது. சோ அத பத்தி நம்ம கடைசில பாத்துறலாமா? சரி, ஓகே. நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. சேதனை ஒரு தரமான என்ட்ரி கொடுத்திருக்காப்ல. பரவாயில்ல, முதல் ப்ரோமோ கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்குது. சேதனை பொறுத்தவரைக்கும் ஆள் கெட்ட ஒரு வித்தியாசமா இருந்த மாதிரி இருக்குல்ல. மீச கீசெல்லாம் சம்முன்னு வச்சு முதல் நாள் இந்த வீட்டுக்குள்ள அந்த கிராண்ட் லாட்ச் அப்போ அண்ணன் ஒரு மாதிரி முழுக்கட்டேன்னு வந்தாப்ல. இப்போ ஒரு மாதிரி மீச கீசெல்லாம் வச்சு ஆள் மாசா இருக்காப்ல. அண்ணன் என்ட்ரி கொடுக்குறாப்ல. அண்ணன் பேச்சிலே ஒரு கடுப்பு தெரியும். கண்டிப்பா சிம்பிளா ஒன்னு சொல்லிட்டா ப்ரோ, மொத்த டீமுமே சம காண்ல இருக்காங்க. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நான் பொய் சொல்றேன் நினைச்சா கூட சரி, மொத்த டீமுமே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே செம்ம கோத்துல இருக்காங்க. முக்கியமா ஒரு சில பேர் மேல சரியான கோத்துல இருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு சில பேர் மட்டும்தான் என்ன டாஸ்க் கொடுத்தாலுமே அந்த டாஸ்க்ல எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் போட்டு இப்படி ஆடலாம் அப்படி ஆடலாம்னு சொல்லி அந்த டாஸ்க் அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டு அந்த டாஸ்க்கான பேட்டர்னே மாத்திடுறாங்க. ஓகேவா? மாத்தி அந்த டாஸ்க் இன்ட்ரெஸ்டா கொண்டு போறாங்கன்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. ஒரு மணி நேரம் நடத்த வேண்டிய டாஸ்க் இவன் என்ன பண்றான்னு ஒரு 10 நிமிஷத்துல அவன்ல அந்த ரூல்ஸை மாத்தி பட்டப்பன்னு ஒரு மாதிரி முடிச்சு விட்டுறாங்க. இதெல்லாம் வச்சு மொத்த டீமே சம காண்ல இருக்காங்க. அதை தான் சேதனை கிட்ட காட்டியிருப்பாங்கன்னு தோணுது. சேதனை ஒரு மாதிரி ரகட் மோட்ல இருக்காப்ல. சோ சேதனை வந்து சொல்ற டயலாக் என்னன்னா, நம்ம இறுதி கட்டத்தை நெருங்கியாச்சு. ஓகேவா? எப்படி இறுதி கட்டத்தை நெருங்கியாச்சு. சோ இறுதி கட்டத்தை நெருங்கினால வீட்டுக்குள்ள இருக்க நம்ம போட்டியாளர்களுக்குள்ள பதட்டமும் பரபரப்பும் அழகா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவே பூரா பயிலுமே பதட்டத்துல தான் இருக்கான். ஏன் பயங்கரமா வாரம் சமயம் அனலைஸ் பண்ணிட்டு இருந்த நம்ம முத்து தனக்கான அனலைஸ்ல கொஞ்சம் கோட்டையை விட்டுருக்கான். ஓகேவா? ஏன்னா நேத்து நைட் வீட்டுக்குள்ள உட்காந்து யார் நாளைக்கு எவிக்ட் ஆவான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து மஞ்சரியை சொல்றாங்க. ஆனா முத்து மஞ்சரி ஏத்துக்க மாட்டாங்க. முத்து என்ன சொல்றாங்க, மஞ்சரி எவிக்ட் ஆக மாட்டாங்க. மஞ்சரி பெருசாலாம் கெட்ட பேர் இல்ல, மஞ்சரி பயங்கரமா கேம் பிளே பண்ணிருக்காங்க. சோ மஞ்சரி கண்டிப்பா எவிக்ட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கான். சோ இங்கே எனக்கு வந்து முத்துக்கான அந்த அனலைஸ் கொஞ்சம் லைட்டா உடைஞ்சு அவனுக்கிட்ட ஒரு சில பேர் க்ளோஸ் ஆனோனே அவங்களுக்கான கேம் கரெக்டா கணிக்க மாட்டுக்காரன்னு சொல்லி தோணுது. அதனால உண்மையாவே இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே பதட்டத்துல தான் இருக்காங்க. முக்கியமா அந்த டிடிஎஃப் யாருக்கு போக போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய பதட்டத்துல உட்கார்ந்து இருக்காங்க. வெளியே சில பல உருட்டுகள் வித்தியாசமா போயிட்டு இருக்குது. டிடிஎஃப் தூக்கி முத்துக்குமாரன் கையில கொடுக்க போறாங்க, டிடிஎஃப் அப்படி பண்ண போறாங்க இப்படி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல ப்ரோ. அது என்னன்னு சொல்லி நான் ஃபுல்லா சொல்றேன். சோ இந்த இடத்துல அண்ணன் பதட்டம் இருக்குன்னு சொல்றாப்ல. அந்த பதட்டத்துல அந்த பரபரப்புல இவங்க கேம்ல வந்து எதெல்லாமோ பண்ணிக்கிறாங்க. இந்த கேம்ல ஒரு பரபரப்புல ஒரு வேலையை பார்த்து விட்டுறாங்க. அந்த வேலை நல்லதா கெட்டதான்னு கூட அவங்களுக்கு தெரியல. எப்படி நல்லதா கெட்டதான்னு கூட அவங்களுக்கு தெரியாம அந்த விஷயத்தை அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. ஆக்சுவலா இது என்ன பாயிண்ட்னா அந்த டீம் போடுற பாயிண்ட் தான் சொல்றேன், வேற ஒண்ணுமே இல்ல. ஏன்னா திரும்ப சொல்றேன், நீங்க என்ன நினைச்சாலும் சரி இவன் டீம் போட்டா அவன் டீம் போட்டா நான் சொல்றேன்னு சொல்லி தப்பா எடுத்துக்காதீங்க. டிக்கெட் ஃபினாலே பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா நீங்க இண்டிவிஜுவலா தான் ப்ளே பண்ணி ஆகணும். ஓகேவா? கொஞ்சமாச்சும் இண்டிவிஜுவல் நீங்க காட்டி ஆகணும். இதுக்கு முன்னாடி வீக்லி டாஸ்க் தான் ஒரே இண்டிவிஜுவல் காட்டாம டீம் நீங்களே டீம் எடுத்து ஒன்று ஆடிட்டு இருந்தீங்க. அதுலயே சேனல் ஃபுல்லா கான்ல இருந்தாங்க. ஏன்டா நீங்களே ஒன்று அமைச்சு நீங்களே ஒருத்தனுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தீங்கன்னா அப்ப நாங்க எதுக்குடா இருக்கோம்னு சொல்லிட்டு கான்ல இருந்தாங்க. அந்த வகையில இந்த டிக்கெட் ஃபினாலே பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா இவங்க சோலோவா தான் ப்ளே பண்ணிருக்கணும். இதுலயுமே உள்ள வந்துருந்துக்கிட்டு இந்த டாஸ்க் ரொம்ப கஷ்டமா இருக்குது, இந்த டாஸ்க்கை சோலோவா ஆடினா ரொம்ப நேரம் போகும், அதனால வாங்க நம்ம டீம் போடலான்னு சொல்லி நீங்க அதுலயே ஒரு பேட்டர்னை மாத்தினீங்கன்னா அப்ப மொத்த டீம் என்ன பண்ணுவாங்க, அவன் சமகான்ல இருக்காங்க. ஓகேவா? அந்த விஷயத்தை தான் அண்ணன் எடுத்து சொல்றாப்ல. அது நல்லதா போகுமா கெட்டதா போகுமா எதுவுமே உங்களுக்கு தெரியல. இதுக்கப்புறம் நம்ம அதை போய் திருத்துறதுக்கு ஒண்ணு இல்ல. இது தப்பா இது தப்பு நம்ம உங்களுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஆனா ஏன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம கேட்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. இங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா? இவங்ககிட்ட போய் நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அண்ணன் அடி வெளுக்க போறது இல்ல. ஆனா ஏன் அப்படி பண்ண, இது இண்டிவிஜுவல் டாஸ்க் தானே, இது இண்டிவிஜுவல் பிளே தானே, டிடிஎஃப் ஒருத்தருக்கு தானே, ஏன் நீங்க எல்லாம் கூட்டணி போட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த டீம் ஆக்டர்ஸ் தான் அடி வெளுக்க போறான்னு எனக்கு தோணுது. இதுல முக்கியமா முத்து அவர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் இருக்கும். என்ன ப்ரோ சும்மா முத்துவ சொல்றேன்னா, எம்கே ஃபேன்ஸ் நீங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும். நீங்க சும்மா வந்து முத்துவ சொன்னாலே கடிக்கிறதெல்லாம் ஒரு சைடு வச்சுக்கோங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் முத்து ஒரு வாரம் ஒண்ணுமே பண்ணாம இருந்தா கூட அந்த வாரம் கண்டென்ட் இல்லைன்னா கண்டிப்பா நம்ம ஹோஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முத்து எடுத்து போட்டு கடைசியில் அடிச்சுட்டு தான் அந்த எபிசோட முடிப்பாங்க. கொஞ்சம் ரீகேப் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஒரு எபிசோட் இருக்கு, சாட்டர்டே சண்டே எபிசோடு. அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல முத்து சின்னதா ஒரு இடத்துல யார்ட்டே ஒன்று பேசியிருப்பான். ஓகேவா? ஆனா அந்த பிரச்சனை அங்குள்ள யாரோ ஒருத்தர் தான் பெரிய பிரச்சனை ஆக்கியிருப்பாங்க. அந்த பிரச்சனை பேசுறதுக்கும் முத்துவை தான் எடுத்துட்டு வந்து நீ தான் அப்படி பண்ண, உன்னாலதான் அந்த பிரச்சனை பெருசாச்சுன்னு சொல்லி முத்துவை தான் அடிப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இன்னைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. கண்டிப்பா முத்துவை தான் டார்கெட் பண்ண எனக்கு தோணுது. ப்ரோ சிம்பிளா சொல்லிட்டா
முத்துவை பொறுத்தவரைக்கும் டைட்டில் வின் பண்ண போறான். ஓகேவா, அவன் டைட்டில் வின் பண்றதுக்கான எல்லா இதையும் எடுத்துட்டான். ஓட்டுகள்ல இருந்து மக்கள் சப்போர்ட் எல்லாமே எடுத்துட்டான். அப்படி இருக்கும்போது அவனை வந்து சும்மா பேம்பர் பண்ண மாட்டாங்க, அவனை தான் பிடிச்சி நோண்டுவாங்க. கடைசி 2 வாரம் அவனை நோண்டி அவனை ட்ரிகர் பண்ணி விட்டா மட்டும்தான் கேம். அவனை டவுன் பண்ணாதான் கேம். ஓகேவா, அதனால கண்டிப்பா நீ தான் டீம் ஃபார்ம் பண்ண, உன்னால தான் டீம் செட் ஆச்சு, உன்னால தான் அதுக்கப்புறம் தொடர்ந்து டீமா மாற ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா முத்துவை பிடிச்சி ரோஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது. நீங்க என்ன நினைச்சாலும் சரி ப்ரோ, நான் முத்துக்கு அகைன்ஸ்டா பேசுறேன் பிளா பிளா பிளா. ஏங்க 85 நாள் தாண்டி பேசிட்டு இருக்கேன், 85 நாள் கழிச்சு வந்தா நான் வந்து ஒருத்தனுக்கு அகைன்ஸ்டா பேச போறேன். நான் நடக்க போற விஷயத்த சொல்றேன். சோ கண்டிப்பா உனக்கு ரோஸ்ட் இருக்கு, நல்லா அவனை புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. முத்து அருண் இவங்க 2 பேரும் ஒரு டீம் போட்டா இவர் எடுத்த அடுப்புல அருணை வந்து மட்டும் கேட்க மாட்டாரு, எடுத்த அடுப்புல அருணை கேட்க மாட்டாரு. ஓகேவா, எடுத்த அடுப்புல முத்துவை தான் கேட்பாரு. அப்படி முத்துவை கேட்கும்போது முத்து எந்திரிச்சு இல்ல சார் நான் வந்து டீம் போடல, அருண் தான் எங்கூட வந்து டீம் கேட்டான்னு சொல்லி சொல்ல மாட்டான். அவன்கிட்ட அந்த ஒரு கேரக்டர் இருக்கு. அவனை அடிக்க ஆரம்பிச்சா அவன் அந்த அடிக்கிறதெல்லாம் வாங்கிப்பான தவிர யாரையுமே போட்டு கொடுக்க மாட்டான். இவங்க அப்படி பண்ணாங்க இவங்க அப்படி பண்ணாங்க அந்த விஷயத்த பண்ண மாட்டான். ஓகேவா, அதனால எனக்கு தெரிஞ்சு அருணை கேட்காம டைரக்டா முத்துவை தான் கேட்பாங்க. முத்து அந்த இடத்துல வந்து இல்ல சார் இதுக்காண்டி தான் பண்ண அதுக்காண்டி தான் பண்ணுன்னு சொல்லி யாரையுமே போட்டு கொடுக்காம அவன் ஃபுல்லா அவன் எடுத்துட்டு அவன் தான் அடி வாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ரயானுக்குமே கண்டிப்பா ரோஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஏன்னா ரயானை பொறுத்தவரைக்கு நீங்க ஒரு டீம் போடுறீங்களா, நானும் டீம் போடுறேன்னு சொல்லி இங்க டீம் போட்டாரு. அவன்லாம் டீம் போடாமல் இல்லை, அவனும் டீம் போட்டான். ஓகேவா, என்ன அவன் போட்ட டீம் வந்துட்டு பெருசா வின் பண்ணல, தோத்துட்டு. ஓகேவா, தோத்ததுனால அவன் வந்து நீங்களா டீம்னு சொல்லிட்டு மொத்த டீமே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டான். மற்றபடி அவனும் டீம் போட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் டாஸ்க்ல ஒரு சில வேலைகளை பார்த்து வச்சிருக்கான். முக்கியமா அந்த ட்ரம் டாஸ்க் இருக்குல்ல, அந்த ட்ரம் டாஸ்க்ல வந்து டக்குன்னு ஒரு மாதிரி ப்ரோக் பண்ற மாதிரி பண்ணால அன்சிதா மாதிரி அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயங்களை வந்து நோட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அதையும் கண்டிப்பா கேட்பாங்க. மொத்தத்தில் வீட்டுக்குள்ள இன்னைக்கு அதிகபட்சமா ரோஸ்ட் இருக்க போறது எனக்கு தெரிஞ்சு நம்ம முத்துக்குமாரனுக்கும் ரயானுக்கு மட்டும்தான் கண்டிப்பா ரோஸ்ட் இருக்கும். இது அவங்கள திருத்துறதுக்கு இல்லை, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான். அதான் என்ன தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாப்ல. இதுக்கப்புறம் இல்லை திருத்தி ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. நான் அவ்வளோ நான் கடைசி வாரங்கள் நெருங்கியாச்சு. இந்த வரப்போற வாரம் வந்து வெறுமனைக்கு பணப்பட்டி தான் இருக்கும். உள்ள வந்து பெருசா டாஸ்க்லாம் இருக்காது, வெறுமனைக்கு ப்ரமோஷன் டாஸ்க் தான் இருக்கும். அதனால இவங்களை யாரையும் திருத்தி உங்களுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை. ஆனா ஏன் பண்ணீங்க, எதனால பண்ணீங்க, இப்படி பண்ணிருக்கலாம்ல, இப்படி ஏன் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து போட்டு கண்டிப்பா உடைப்பாங்க அப்படிங்கறத உண்மை. வெயிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா தரமான சம்பவம் இருக்கும். ஆனா எனக்கு என்னன்னா அந்த டிக்கெட் ஃபினாலே ஹோல்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்கல்ல, இந்த டிக்கெட் ஃபினாலே நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரோ அது வந்து நிறைய மிஸ்டேக் ரயான் பண்ணியிருக்காரு ப்ரோ, அதனால அவர் கொடுக்க மாட்டாங்க. ரயான் மிஸ்டேக் பண்ணவே இல்லை. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும், ரயான் மட்டும் மிஸ்டேக் பண்ணல. அந்த ஜார் டாஸ்க்ல நீங்க நல்லா நோட் பண்ணி நினைக்கிறேன். அந்த ஜார் டாஸ்க்ல நீங்கெல்லாம் கவனிச்சது ரயானை மட்டும்தான். கடைசியா பவித்ரா மஞ்சரி இருக்கும்போது மஞ்சரி வந்து அவங்களுக்கான குச்சியை மொத்தமா ஆட்டி மேல இருக்க ஜாரை அட்ஜஸ்ட் பண்ணதான் செஞ்சாங்க. ஜாரை கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணாலும் சரி, ஆட்டி அட்ஜஸ்ட் பண்ணாலும் சரி, அட்ஜஸ்ட் பண்றது தான். ஏன்னா அங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரயான் தப்பு பண்ணியிருக்காங்க, அங்க மஞ்சரி தப்பு பண்ணியிருக்காங்க. அப்ப மஞ்சரி தட்டி கேட்கலன்னா ரயானையும் தட்டி கேட்கல அப்படிங்கும்போது அது எனக்கு தெரிஞ்ச ஒரு இஷ்யூ இல்ல. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அந்த கிளாக் டாஸ்க் சொல்லிட்டு இருக்காங்களா, அது பால் வந்து பட்டு உருண்டு அதுக்குள்ள போயிடுச்சு அப்படிங்கிற அது வந்து ப்ரோ அது வந்து ஏதோ ஃப்ளூக்ல ஏதோ தெரியாம பண்ண விஷயங்கள். அது வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேர் அதை பண்ணதான் செஞ்சாங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச அதுவும் பெரிய இஷ்யூ ஆகாது. சும்மா நாச்சும் அதை ஹைப் பண்றதுக்கு பண்ணியிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி அவனுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் இறக்கிட்டு பின்னாடி இருக்க ஆளு கொடுக்கணும்னா முத்து மஞ்சரி ஒரே பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. 16 பாயிண்ட்ஸ். அதுல யாரு கொடுப்பீங்க? மஞ்சரி எவிக் பண்ணிட்டு மீதி இருக்கிறது இவர் மட்டும் தான் இருக்காரு, இவர் கொண்டு கொடுப்பீங்களா? அப்படி கொடுத்தா ஃபேர் ஆகுதுல்ல. ஃபேர் அப்படிங்கிறது டாஸ்க்ல எடுத்திருக்க பாயிண்ட்ஸ் அடிப்படையில் இவங்க 2 பேரும் ஒரே பாயிண்ட்ல இருக்காங்கன்னா அவங்க 2 பேரும் டாஸ்க் வச்சு அதுக்கப்புறம் யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒருத்தர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா சாட்டர்டே சண்டே எபிசோட்ல எப்படி டாஸ்க் வைக்க முடியும்? ஒரு டாஸ்க் வைக்கிறது வந்தா 3 மணி நேரம் 4 மணி நேரம் எப்படி குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமா எடுத்துருவாங்க. சோ அந்த டாஸ்க் வைக்க முடியாதுல்ல. சோ இந்த பேட்டர்ன் தப்பு. இந்த பேட்டர்னை சும்மா பில்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படி நடக்காது. நான் இப்படி கெஸ் பண்றேன், எனக்கு தெரிஞ்சு இப்படி நடக்காது. நான் சொன்ன மாதிரி சும்மா நச்சுக்கு கேட்டு அப்படி விசாரிச்சு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் சொல்லி கடைசியா ரயான் அவர்களுக்கு அந்த டிக்கெட் ஃபினாலே தூக்கி கையில கொடுப்பான்னு எனக்கு தோணுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க.